ஹாய் கைஸ், இன்னைக்கு கோல்டு ஃபீவர் இருந்துச்சு. அதாவது 6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரை பேபிஸ்க்கு கோல்டு ஃபீவர், காஃப் இருந்துச்சுன்னா ஹோம் ரெமெடிஸ் என்ன பண்ணலாம், ஒன் டே ஃபுல்லாக பேபிஸ்க்கு எப்படி ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது தவிர்த்து ஹோம் ரெமெடிஸ் கூட 2 நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து இட்லி கொடுத்துருக்கேன். இட்லி வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு லைட் ஃபுட். கண்டிப்பாக கோல்டு ஃபீவர் இருக்கும்போது பேபிஸ்க்கு கொடுங்க. இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன கொடுக்கலாம்னா, தோசை கூட கொடுக்கலாம். ஆப்போ மாதிரி சுட்டு இதே மாதிரி பால் ஊற்றி கொடுக்கலாம். 1 இயர்க்குள்ளே இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஃபார்முலா மில்க் இல்லை பிரஸ்ட் மில்க் கொடுங்க. கவு மில்க் கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹோம் ரெமெடி பார்த்துடலாம். இது வந்து ஒரு சூப்பர் இன்ஸ்டன்ட் கோல்டு வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி நான் சொல்லுவேன். கீ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 6 மந்த்ஸ் பேபிலேருந்து நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம். 3 பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த கிராம்பு மிளகு எல்லாமே ஒதுக்கிட்டு அந்த கீயை மட்டும் பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணணும். இதை வந்து டெய்லி எத்தனை தடவை கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 3 தடவை கொடுக்கலாம். காலையில், மதியம், சாயங்காலம் அந்த மாதிரி ஒரு 3 தடவை கொடுக்கலாம். ஸோ லன்ச் வந்து முடிஞ்ச அளவு ரசம் ரைஸே கொடுங்க. இந்த மாதிரி ரசம் ரைஸ் வச்சு கொடுங்க. 6 மந்த்ஸ்லேருந்து 2 இயர்ஸ் வரை ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த கோல்டு டைம் பேபிஸ்க்கு கொடுக்கறதுக்கு. அண்ட் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா பேபிஸ்க்கு இந்த டைம் வந்து ஈஸியாக டைஜஸ்டிவும் ஆகணும், ஒரு லைட் ஃபுட்டாக இருக்கணும். ஸோ வந்து லஞ்சுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறமா 4 தக்காளி சேர்த்துருக்கேன். புளி சேர்க்க வேண்டாம். தக்காளி ரசமாகவே மோஸ்ட்டாக பேபிஸ்க்கு வச்சு கொடுங்க. கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் புளி ரசம்லாம் கொடுங்க. அப்புறம் நல்லா அதை பேஸ்ட் ஆக்கி வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு 2 ஸ்பூன். உங்ககிட்ட ரீஃபைண்ட் ஆயில் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கீலேயே செஞ்சுருங்க. ரீஃபைண்ட் ஆயில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கலாம். 1 இயர் ப்ளஸ்ஸாக இருந்தால். 1 இயர்க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக பிங்க் சால்ட் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிஸ்க்கு உப்பு சேர்க்குறீங்கன்னா கொடுங்க, உப்பு சேர்க்கலைன்னா தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரசத்தை எப்படி நீங்கள் வந்து நுரத்தழும்ப கொதிக்க வைப்பீங்களோ அந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பிளெண்ட் பண்ணாதீங்க, மேஷ் பண்ணியே பழக்கிடுங்க பேபிஸ்க்கு. ஒரு 6 மந்த்ஸ் பிளெண்ட் பண்ணி கொடுத்தீங்க, 6 மந்த்ஸ்லேருந்து 7 மந்த்ஸ்னால் 7 மந்த்ஸ் ப்ளஸ்க்கு அப்புறம் மேஷ் பண்ணியே கொடுங்க. பேபிஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ற ஸ்டேஜ் அப்போவே வந்துடுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு போய் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுங்கள். அனதர் ஹோம் ரெமெடி வந்து இதுதான். இது ரொம்ப 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 நல்லது பேபிஸ்க்கு. கண்டிப்பாக கொடுங்க. தூதுவளை இலை, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பர்பிள் ஃப்ரூட்டட் பீ எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இங்கிலீஷில் தூதுவளைன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக தூதுவளை இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் பக்கத்து வீடு எகுத்த வீடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் துளசி நம்ம வீட்டில் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இலைகள் தான். துளசியும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் தொடர்ந்து இந்த இதை கொடுத்து பாருங்கள். சளி ஓடி போயிடும். சளி எப்படி இறங்குச்சுனே தெரியாது. சின்ன அதாவது உடனே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இது கொடுத்து பார்க்கலாம் பேபிஸ்க்கு. நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிடுது பார்த்தீங்களா. நான் வந்து ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வாட்டரை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் வந்து டேஸ்ட்டே இருக்காதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கசப்பாவோ ஒரு துவர்ப்பாவோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரு வார்ம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் பேபிஸ்க்கு ஃபீடிங் பாட்டிலில் வந்து ஊற்றி கொடுத்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். பேபிஸ் வந்து வாட்டருக்கு பதிலாக இது வந்து எடுத்துப்பாங்க. அதாவது சீரக தண்ணி அந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி கோல்ட் டைம் தொடர்ந்து ஒரு 3 நாள் இந்த வாட்டர் ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்கலாம். ஸோ டின்னருக்கு வந்து நான் இப்போ வந்து ரைஸ் கஞ்சி வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இதையும் கூட லஞ்சுக்கு கொடுக்கலாம். ரசம் ரைஸ் இல்லைனா ரைஸ் கஞ்சி மாதிரி கொடுத்தீங்கன்னா நைட்டுக்கு வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கொடுக்கலாம். ஓட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதோட ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அரிசி வந்து ஒரு தேவையான அளவு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 5 மிளகு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு 6-7 மிளகு சேர்த்துக்கன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை என்னோட குழந்தைங்க
அவ்வளோதான் சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மிளகாவது சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு 1 பல்ஸ் அப்படி போட்டு எடுத்துக்கோங்க. 1 பல்ஸ் அதாவது 1க்கு பாதியாக அரிசி லைட்டாக அப்படி இதாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு அரைக்க வேண்டாம். சும்மா லைட்டாக 1 பல்ஸில் எடுத்துகிட்டு ஒரு குக்கர் எடுத்து 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரைஸ் கஞ்சி ரெடி. ஃபீவர் டைம் இது வந்து ஒரு பெஸ்ட் மீல். கண்டிப்பாக பேபிஸ் கொடுங்க. மறுபடியும் நல்லா ஒரு கரண்டியை வச்சு குழச்சிட்டு அது கூட தண்ணி சேர்த்து குழச்சிக்கோங்க. ஒரு கஞ்சி பதத்துக்கு வேணும்னா தண்ணி சேர்த்து குழச்சிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கட்டியாக இருந்தாலே சாப்பிடுவாங்கன்னா அப்படி கொடுங்க. 1 இயர்க்குள்ளே இருக்கிற பேபிஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். 6 மந்த்ஸ்லேருந்தே நீங்கள் இந்த இது கொடுக்கலாம் கண்டிப்பாக. இல்லை ரொம்ப மிளகா தட்டுப்படுதுன்னா அதை கண்டிப்பாக பேபிஸ்க்கு கொடுக்க போகிறது இல்லையா, அந்த சாறு இறங்கியிருக்கும். மிளகு வந்து எடுத்து ஒதுக்க தான் போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுங்க. பேபிஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிட்றதுக்குரிய ஒரு ஃபுட்டு தான் இது. பட் கோல்டு ஃபீவர் எல்லாமே க்யூர் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த நான் சொன்ன எல்லா ரெசிபீஸுமே யூஸ் ஆகும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக பேபிஸ்க்கு ஃபீவர் கோல்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் நான் சொன்ன இந்த ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேபிஸ்க்கு க்யூர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை.